பாருங்க, ஒரு சிப்பிக்குள்ள முத்து இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமா அழகா செய்து வைத்திருக்கிறாங்க. தூத்துக்குடியில முத்து குளிக்கிற இடம் இருக்கிறாரு. இந்த முத்து குளிக்கிறவங்கள, இது மாதிரி சிப்பிகளை தேடி முத்துக்களை எடுக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, உயிரை பணயம் வைத்து அந்த முத்தை எடுப்பதற்கு கடலுக்குள்ளே ஆழமான இடத்திற்கு போவாங்களாம். அங்கேருந்து தேடி கண்டுபிடித்து எத்தனையோ சேகரித்து வந்தால் ஏதாவது ஒன்று தான் ரொம்ப நல்லா விலையேறப்பெற்ற முத்தா கிடைக்குமா. அதை தேடி விலை கொடுத்து வாங்குவதற்கு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ காஸ்ட்லியானாலும் பரவாயில்லன்னு அந்த சரியான நல்ல விளைந்த அந்த முத்தை வாங்குவாங்களாம். விலை உயர்ந்த ஒரிஜினலான நல்ல முத்தை பார்த்துட்டா அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் தனக்கு உண்டான சொத்து தோட்டத்தெல்லாம் விற்று கூட அதை வாங்கி கொள்வானா. அது அவ்வளோ ப்ரெஷியஸ், எவ்வளோ மேன்மையானதுன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவானா. அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யத்தை குறித்த நாட்டை நமக்கு இருக்கணும். எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், பரலோகத்தை போகிறது இழந்துடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கவனமாக இருந்து எதை வேணாலும் இழப்பேன், நான் பரலோக ராஜ்யத்தை நான் இழந்துட மாட்டேன், அந்த இடத்துக்கு நான் போகணும், இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு இயேசுவோடு நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும், இந்த தாகத்தோடு நம்ம வாழணும். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று இயேசு சொல்லுகிறார். அதனால் இந்த ஆத்மா அதுதான் பரலோகத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தியாகத்தோடு எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஒருவேளை இன்றைக்கு மரணம் சந்திச்சா பரலோகத்தில் இயேசுவோடு இருக்க முடியுமா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. இல்லாட்ட ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நான் உம்மோடு கூட இருக்கணும், அந்த அனுபவத்தை தாங்க, உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து இரத்தத்தினால் கழுவி உங்களை ஆயத்தப்படுத்தி விடுவார். தகப்பனே, ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துடக்கூடாது. நான் எதை இழந்தாவது பரலோக ராஜ்யத்தை கட்டாயம் வந்துடணும். அதற்காகத்தானே சிலுவையில மறிச்சிங்க. என்னையும் மீட்டுக்கொண்டு பரலோகத்தில் நான் மகிழ்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.